சீமான் வீட்டில் கைது செய்யப்பட்ட இருவரை சோழிங்கநல்லூர் நீதிமன்றத்தில் காவல்துறையினர் ஆஜர்படுத்தி உள்ளனர். அப்போது அவர்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. சீமான் வீட்டில் காவல்துறையினர் சம்மன் ஒட்ட சென்ற பொழுது ஏற்பட்ட பிரச்சனை, அதனைத் தொடர்ந்து சீமான் வீட்டினுடைய பாதுகாவலரும் மற்றும் சீமான் வீட்டினுடைய பணியாளர் இருவருமே காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். அவரிடம், அந்த பாதுகாவலரிடம் உரிமம் பெற்ற துப்பாக்கி ஒன்று இருந்தது. அவற்றையும் பறிமுதல் செய்திருந்தனர். இந்த 2 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து தனித்தனியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது விசாரணைக்கு சென்ற பொழுது விசாரணைக்கு ஒத்துழைக்காமல் பொது ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தது, துப்பாக்கியை காட்டி மிரட்டியதாகவும் இது தொடர்பாக வழக்கை பதிவு செய்து 2 வெவ்வேறு பிரிவுகளில் காவல்துறையினர் தாக்கியதாகவும் வழக்கை பதிவு செய்து இந்த 2 பேரையும் தற்பொழுது நீலாங்கரை போலீசார் சோழிங்கநல்லூர் நீதிமன்ற நடுவர் கார்த்திகேயன் முன்னிலையில் ஆஜர்படுத்துவதற்காக கொண்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் சோழிங்கநல்லூர் நீதிமன்றத்துல காவல்துறையினர் அங்கும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு அந்த நீதிமன்றத்தினுடைய நுழைவு கேட்டை பூட்டி இருக்கிறார்கள். நீதிமன்றத்திற்குள் வழக்கறிஞர்களை உள்ளே செல்ல விடாமல் தடுத்ததாக குற்றம் சாட்டி வழக்கறிஞர்கள் கடும் வாக்குவாதத்துல அங்கே கேட்டின் முன்பு நின்று கொண்டிருந்த காவல்துறையினரிடம் இந்த கடும் வாக்குவாதத்துல அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் தொடர்ந்து அவர்கள் வழக்கறிஞர்களை உள்ளே அனுமதிக்கவில்லை என்பதனால அதில் ஒரு சிலர் அருகில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு சென்று கடப்பாறையை கொண்டு கேட்டை உடைப்பதற்கு முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து கூடுதலாக காவல்துறையினர் அங்கு குவிக்கப்பட்டு உடனடியாக ஆஜர்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட 2 பேரையும், சீமானுடைய பாதுகாவலர் உட்பட இந்த 2 பேரையும் அங்கிருந்து போலீசார் வேறு இடத்திற்கு கொண்டு சென்றிருப்பதாகவும், தொடர்ந்து அங்கு இந்த வழக்கறிஞர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருப்பதனால உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்று காவல்துறையுடன் வாக்குவாதத்துல ஈடுபட்டு வருகிறார்கள். காவல்துறையினுடைய அதிகாரிகளும் தொடர்ந்து வழக்கறிஞர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் தொடர்ந்து சோழிங்கநல்லூர் நீதிமன்றத்துல ஒரு பரபரப்பான சூழல் இருக்கிறது. காவல்துறையிலும் அதிகமாக அங்கே தற்பொழுது கொண்டு வருகிறார்கள். நீதிமன்றத்திற்குள் ஏன் வழக்கறிஞர்களை அனுமதிக்கவில்லை என்று கூறி அவர்கள் கேள்வி எழுப்பி வரக்கூடிய நிலையில் ஒவ்வொருவரையும் அடையாள அட்டையை சரிபார்த்து அதற்கு பிறகு உள்ளே அனுமதிக்கிறோம் என்று காவல்துறையினர் கூறி வருவதனால அதற்கு வழக்கறிஞர்களும் ஒத்துழைக்க மறுப்பதனால் தொடர்ந்து அங்கே ஒரு பரபரப்பான சூழல் இருந்து வருகிறது. காவல்துறை அதிகாரிகளும் சம்பவத்திற்கு விரைந்து அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர்.